வணக்கம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, ஒரு வேல்யூ. எல்லாத்துக்குமே ஒரு அக்யூரேட் வேல்யூன்னு இருக்குது. இந்த அக்யூரேட் வேல்யூவை வச்சு தான் நம்ம எல்லா முடிவுமே பண்ணுறோம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டையும் அக்யூரேட்டாக செய்யணுன்னு தான் எதிர்பார்க்குறோம். யாரும் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறதில்ல. ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணுறோம், இது எவ்வளோ இருக்கும்னு பார்க்குறோம், எவ்வளவு இருக்கணும்னு பார்க்குறோம். எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரேஞ்சில் காட்டும், எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக காட்டும் இந்த டெஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கமான்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய வேல்யூ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா சரி, நமக்கு பிரச்சனை இல்லை, நார்மல்ட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலான் இருக்கேன். நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். ஸோ பிளட் சுகர்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறக்கூடியது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம செய்கிற வேலை. சப்போஸ் நம்ம ஒரு சர்க்கரை நோயாளியாக இருந்தோம்னா நம்ம சாப்பிட்ற மருந்து அந்த வேல்யூவை எப்படி குறைக்குது, இந்த ரிசல்ட்னுடைய அடிப்படையில் ட்ரீட்மெண்ட்டையே கூட மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்போ இந்த வேல்யூ கரெக்டாக இருந்தால் தானே சரியாகும். எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குமோ இல்லையோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த டெஸ்ட்டு சரியான வேல்யூவை கொடுத்தா தான் நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும், இல்லையா? அப்போ அந்த வேல்யூ அக்யூரேட்டான வேல்யூவை எதிர்பார்க்குறீங்க. அறகுறையாவோ இல்லை அப்ராக்சிமேட்டாவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஒரு லேபுக்கு போய் பிளட் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. நம்மக்கிட்டே ஒரு குளுக்கோமீட்டர் இருக்குது, அதில் யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்கள் அக்யூரேட்டான ஒரு வேல்யூ எதிர்பார்ப்பீங்களா, இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ எதிர்பார்ப்பீங்களா? நீங்கள் எடுக்கிற ரிசல்ட்டில் நீங்கள் ஒரு சர்க்கரை வியாதி இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம், சர்க்கரை வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லை சர்க்கரை வியாதி வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. எக்ஸசைஸ் பண்ணலாமா, டயட் கண்ட்ரோல் பண்ணலாமா, இல்லை மாத்திரை மருந்துகளை சேர்த்து இதெல்லாம் செய்யலாமா, இது எல்லாத்தையுமே முடிவு பண்ண போகிறது இந்த ரிசல்ட். இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும் பொழுது நான் குளுக்கோமீட்டரை வச்சு முடிவு பண்ணலாமா, இல்லை லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி முடிவு பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வரும். இந்த டவுட்டினுடைய அடிப்படை என்ன? நான் குளுக்கோமீட்டர் எடுத்தால் அதை நம்பலாமா, குளுக்கோமீட்டர் அக்யூரேட் வேல்யூ காட்டுமா? ஒரு குளுக்கோமீட்டர் வேல்யூக்கும் ஒரு லேபில் டெஸ்ட் எடுக்கிற வேல்யூக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரலாம்? அந்த வித்தியாசத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குமா, இல்லை நிறைய இருக்குமா? ஒரு டெஸ்ட் பண்ணுறதே நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு டெஸ்ட்டு நம்மளை மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நம்ம டயபெட்டிக்காக ஆகிட்டோமா, ஆக போகிறோமா, இல்லை இப்போதைக்கு நமக்கு டயபெட்டிக் இல்லையா, இதை முடிவு பண்ண வேண்டிய விஷயம். மிக சரியான ஒரு அக்யூரேட்டான வேல்யூ வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்ட். உலக அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, லேப் டெஸ்ட்டுக்கும் குளுக்கோமீட்டர் டெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் வரும். ஒன்று, இதில் எது கரெக்ட் அப்படின்னா லேப் டெஸ்ட் தான் கரெக்ட் அப்படின்னு ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதை பற்றி ஒரு சின்னதாக டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு புரியும் ஏன் நான் லேபுக்கு போக சொல்கிறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த குளுக்கோமீட்டர் பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம். இந்த குளுக்கோமீட்டர் யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேரை டெஸ்ட் பண்ணணும், ஒரு 500-600 பேரை டெஸ்ட் பண்ணணும். இந்த 500-600 பேரில் யாருக்கு சந்தேகம் வருதோ அவங்களெல்லாம் இந்த 500 பேர்லேருந்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 பேருக்கு சுகர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த இருந்தது அப்படின்னா, அந்த 50 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் என்ன வரும் அப்படின்னா, ஒரு வேல்யூ வரும். கரெக்டான வேல்யூவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 50 பேரையும் எடுத்து லேபில் டெஸ்ட் பண்ணி எவ்வளவு அக்யூரேட்டான இவங்களோட வேல்யூன்னு கண்டுபிடிப்போம். அப்போ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு சந்தேகத்தை நமக்கு உருவாக்குது, இருக்கலாமோ இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. இதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த யூரின் சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் தனியாக எடுத்து அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பிளட்டில் எவ்வளவு சுகர் இருக்குது அப்படின்னு பார்க்க. இந்த டெஸ்ட் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கும். நிச்சயமாக இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு லேப் டெஸ்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி
ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் பிளட் சுகர் வேல்யூ 100ன்னு வருது ஃபாஸ்டிங்கில். 15% அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். கம்மியாக இருக்குது அப்படின்னா 85 மில்லிகிராம் வேல்யூ வரும். அதே இது 15% அதிகமாக இருக்குங்கிறது பார்த்தோம்னா இப்போ வேல்யூ 115ன்னு வருது. 85ஆகவும் இருக்கலாம், அதிகம்னா 115ஆகவும் இருக்கலாம். அதாவது 15% இன்அக்யூரேட் வேல்யூ. இது அக்யூரேட் வேல்யூ இல்லை, இப்போ 100ங்கிறது. பட் இந்த 85க்கும் 115க்கும் இருக்கிற ஒரு கேப் பார்த்தீங்கன்னா 30 மில்லிகிராம். இது ஒரு பெரிய ரேஞ்ச், இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இது நார்மலாக பிளட் சுகர் ஃபாஸ்டிங்கில் 80லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். இருந்தால் நீங்கள் டயபெட்டிக் இல்லை. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ பிரகாரம் 100 அப்படிங்கும்போது நீங்கள் டயபெட்டிக் இல்லை. 15 கம்மியாச்சு அப்படின்னா 85, அப்போவும் நீங்கள் டயபெட்டிக் இல்லைங்கிற வேல்யூ தான். 85லேருந்து 100 வரைக்கும் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த 100 விட அதிகமாக ஒரு 15% இருக்குன்னா நம்ம 115ன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 115ன்னு ஒரு வேல்யூ உண்மையிலேயே உங்களுக்கு 115 இருக்கும், ஆனால் 100 காட்டுதுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, 100க்கு மேலே 125 வரைக்கும் அந்த ஸ்டேஜுக்கு பேர் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு பேர். அதாவது உங்களுக்கு சுகர் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வரலாம். 125 வரைக்கும் ப்ரீ டயபெட்டிக். இப்போ 100 உங்களுக்கு வேல்யூ வந்திருக்கு, ஆனால் உண்மையான வேல்யூ 115 இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இது 100 காட்டுதுன்னு ஸ்டேஜுக்கு வந்தால் 100 உண்மையான வேல்யூ இருந்தால் நீங்கள் டயபெட்டிக் இல்லை, 115 தான் உண்மையான வேல்யூனா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்னு ஆயிடுது. ஸோ இந்த வகையிலையும் நம்ம டயபெட்டிக்கா ப்ரீ டயபெட்டிக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. அதோட அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 126 மில்லிகிராம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா நீங்கள் டயபெட்டிக் அப்படின்னு ஆயிடுறீங்க. இப்போ 125க்கும் 126க்கும் எவ்வளோ வித்தியாசம்? ஒரே 1 மில்லிகிராம். ஸோ என்ன சொல்ல வரேன், இந்த 1 மில்லிகிராம் உங்களை ப்ரீ டயபெட்டிக்கா இல்லை டயபெட்டிக்கா அப்படின்னு நிர்ணயிக்க போதும். 1 மில்லிகிராமே நிர்ணயிக்குது அப்படின்னா நம்ம 15லேருந்து 20% வரைக்கும் எரர் முன்ன பின்ன வரலாம். அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்? 100ன்னா நான் டயபெட்டிக் இல்லை, 115னா நான் ப்ரீ டயபெட்டிக், 126னா நான் டயபெட்டிக். இதுக்கெல்லாம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு பண்ணி நான் டயபெட்டிக்காக இல்லையான்னு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 1 மில்லிகிராம், 10 மில்லிகிராம், 5 மில்லிகிராம் இது எல்லாமே முக்கியமாகப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு குளுக்கோமீட்டரில் எடுத்து எனக்கு வர்ற வேல்யூவில் 15 கம்மியாகவும் இருக்கலாம், 15 அதிகமாகவும் இருக்கலாம், அதிகமாக கம்மியான எனக்கு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த குளுக்கோமீட்டர் டெஸ்ட்டை ஏன் பண்ணணும்? ஸோ நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முன்ன பின்ன வேல்யூலாம் அவாய்ட் பண்ணணுன்னா ஒரு அக்யூரேட் வேல்யூ வேணும். அதுக்கு நீங்கள் லேபுக்கு போய் எடுக்கிறது தான் நல்லது. இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, அவர் இன்சுலினில் இருக்கிறாரு. ஒரு டெஸ்ட்டு பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவரோட இன்சுலின் டோஸை ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ரைட். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபாஸ்டிங்கில் சுகர் எடுத்து பார்க்குறாரு. அவர் இன்சுலின் போட்டுட்ருக்கிறாரு. ஃபாஸ்டிங் சுகர் 200ன்னு வருது. குளுக்கோமீட்டரில் 100க்கு மேலே இருந்ததுன்னா 20% எரரை அக்செப்ட் பண்ணிக்கலாம், முன்ன பின்ன இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த 200க்கு 40 கம்மியாக இருந்ததுன்னா 160, 20% அதிகமாக இருந்ததுன்னா 240. ஸோ இப்போ உங்கள் வேல்யூ 200ன்னு காட்டுது குளுக்கோமீட்டரில், ஆனால் அது 160ஆகவும் இருக்கலாம், 240ஆகவும் இருக்கலாம். இப்போ என்ன ட்ராபிள் வரும் அப்படின்னா, 160 தான் உண்மையான வேல்யூவாக இருக்குது அப்படின்னா நான் 60 குறைச்சா போதும் என்னுடைய பிளட் சுகர் லெவலை. ஆனால் 240 தான் உண்மையான வேல்யூ அப்படின்னா நான் 140 மில்லிகிராமை குறைச்சாகும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினை போடணும். அப்போ எனக்கு கரெக்டான வேல்யூ தெரிஞ்சு இன்சுலின் போட்டால் தான் நல்லது. நான் 240 நினச்சி போட்டுட்டு கடைசியில் அது உண்மையிலேயே 160 இருந்ததுன்னா நான் லோ சுகருக்கு போக சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த சமயத்துலேயும் நம்ம இதே மாதிரி 2-3 தடவை அதிகமாக வருது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த வேல்யூ நம்புறதை விட்டுட்டு இது உண்மையிலேயே என்னுடைய வேல்யூ என்னங்கிறத ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது.
ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டான வேல்யூ இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஏன் அப்போ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 200 வருது இன்றைக்கி, அடுத்த நாள் 240 வருது, அப்புறம் 250 வருது. எப்படி இருந்தாலுமே இந்த 3 வேல்யூமே நார்மல் வேல்யூவோட அதிகம். அதனால் இந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை மாற்றிக்கிறது தப்பு இல்லை. ஒரு தடவை ரொம்ப அதிகமாகவும் ஒரு தடவை ரொம்ப கம்மியாகவும் இது காட்டுது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், உண்மையிலே என்னுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேராக ஒரு லேபுக்கு போங்க. லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அதே சமயத்தில் லேபுக்கு நீங்கள் போகும் பொழுது உங்கள் மீட்டரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், குளுக்கோமீட்டரை. அது எப்படி? லேபுக்கு போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கேலிப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம மிஷினை. லேபுக்கு போகிறீங்க, எப்பவும் அவங்க எடுக்கிற மாதிரி பிளட் எடுக்க சொல்கிறீங்க. நீங்கள் அதே சமயத்தில் உங்கள் குளுக்கோமீட்டரை யூஸ் பண்ணி உங்கள் ஃபிங்கர் டிப்லேருந்து எடுத்துக்கிறீங்க. 2 ரிசல்ட்டையும் பார்க்குறீங்க. இந்த 2 ரிசல்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒன்றா வந்தது அப்படின்னா ஓகே, நம்ம மீட்டர் நம்பலாம். அப்படி வரும்போது கூட என்ன செய்கிறோம், என்ன சொல்லியிருக்காங்க, லேப் ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் 15% 20% வித்தியாசம் இருந்தால் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ லேபில் போய் உங்களுக்கு 100 காட்டுது, இது 115 காட்டினாலும் ஒத்துக்கலாம், 85 காட்டினாலும் ஒத்துக்கலாம். இந்த 3 வேல்யூவில் எது வந்தாலுமே நம்ம அதை ஒத்துக்க தான் போகிறோம். இதுக்கு தான் கேலிப்ரேட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலேயோ கீழேயோ இருந்தால் அந்த ரீடிங்கை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இப்போதைக்கு எல்லோரும் இருக்காங்க. அப்போ இந்த குளுக்கோமீட்டர் யூஸே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. உலகம் முழுதும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு யூஸ் இல்லாத ஒரு விஷயத்தை யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை சரியான முறையில் யூஸ் பண்ணோம்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த கொஞ்சம் 15% 20% முன்ன பின்ன இருக்கிறத ஒத்துக்கிற அளவுக்கு பெனிஃபிட் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு இன்அக்யூரேட் ரிசல்ட் வருது, ஆனாலும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஒன்று கன்வீனியன்ட், ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம், யாரும் தேவையில்லை, டெக்னீஷியன் யாரும் கூப்பிட்டு வரதில்லை. அடுத்தது அடிக்கடி பண்ணிக்கலாம். இன்சுலின் போடுறவங்களுக்கு காலையில் ஒரு மத்தியானம் நைட் எடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை மாற்றலாம். ஒரு லேபுக்கு போக வேண்டியதில்லை. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் லேபுக்கு போனால் நிச்சயமாக கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. ரிசல்ட்டுங்கிறது ஒரு ஜஸ்ட் மினிட்ஸ், 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்குள்ளே ரிசல்ட் கிடச்சிருது. நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு. ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தால் அதை ஒத்துக்கிற அளவுக்கு தான் நம்ம அதை வச்சுருக்கோம். நம்ம அதை விட முக்கியம், சப்போஸ் ஒரு பர்சன் இன்சுலின் எடுத்துருக்காங்க, அவருடைய அறிகுறியெல்லாம் ரொம்ப லோ சுகர் போன மாதிரி இருக்குது, படபடன்னு வருது, வேர்க்குது, பசிக்குது, தலையை சுற்றுது, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த சமயத்தில் நான் லேபுக்கு போய் பார்க்க முடியாது. அப்போ டக்குன்னு ஒரு குளுக்கோமீட்டர் எடுத்து எனக்கு வந்த அந்த அறிகுறியும் என்னுடைய குளுக்கோஸ் லெவலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறோம். சப்போஸ் உங்கள் குளுக்கோஸ் லெவலுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது, அதே சமயத்தில் அறிகுறியும் இது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு லோ சுகர் போயிருக்கோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எவ்வளவு போனோன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்போவுமே முன்ன பின்ன ஒரு 15% எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு ஒரு ராத்திரி விடிய கால ஒரு 4 மணி இல்லை 2 மணி 3 மணி சமயத்தில் திடீர்னு லோ சுகர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி இன்சுலின் போட்டுக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு லோ சுகர் போயிருவாங்க. அப்போ டாக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் லோ சுகர் போகிறது அடிக்கடி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ண முடியும்? 2 மணி 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த சமயத்தில் ஒரு செக் பண்ணி பார்க்கணும். லோ சுகர் போகிறோன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது திடுக்குன்னு ஏதோ ஒரு கனவு கண்ட மாதிரி எந்திரிப்பாங்க, ஒரு படபடப்பு இருக்கும், வேர்த்து விட்டுருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அந்த சமயத்தில் லோ சுகர் போயிருக்கு. இப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் நைட்டு போடுற ஊசி கொஞ்சம் குறைக்க வேண்டியிருக்கலாம். ஏன்னா உங்கள் சுகர் திடீர்னு நடுராத்திரில் ரொம்ப லோவாக போகுது. அப்போ நடுராத்திரில் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குளுக்கோமீட்டர் இருந்தால் தான் முடியும். இது ஒரு முக்கியமான உபயோகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டே போகும்போது ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். ட்ரெண்டுன்னா என்ன, நம்ம நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறோமா, இல்லை அப்பப்போ ஏறி இறங்குதா, இல்லை இறங்காமலே இருக்கா, இதை தான் ஒரு ட்ரெண்டுங்கிறோம். இப்படி ஒரு ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குளுக்கோமீட்டர் நிச்சயமாக யூஸ் பண்ணலாம். வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா,
சப்போஸ் நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் நான் இன்சுலின் எடுத்திருக்கேன், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன். இந்த இன்சுலின் எக்ஸசைஸுக்கு அப்புறம் என்னுடைய சுகரை எவ்வளோ குறைச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸசைஸ்னால் நான் ரொம்ப லோ சுகர் போகிறேன்னா அதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஃபுல் சமயத்தில் ஸ்ட்ரெஸ்னால் என்னுடைய சுகர் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு, ஏறி இருக்கா என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு டயட்டை மாற்றுறோம். டயட்டு மாறின பிற்பாடு இப்போ சாப்பிட்ற டயட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ நான் டயட்லாம் கண்ட்ரோல் பண்ண பிறகு எவ்வளோ இருக்குது, இதை பண்ணலாம். இதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்டை மாற்றுறதுக்கு இது யூஸ் பண்ணும். அதே சமயத்தில் எந்த டைரெக்ஷனில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரஃப் ஐடியா நமக்கு கிடைக்கும். பட் இது எல்லாம் இருந்தாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ நம்ம மிஷின், நம்ம டிவைஸை மாற்றணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு முதல்ல. எந்த டிவைஸும் ஒரு 5 இயர்ஸ்க்கெலாம் தாராளமாக வரும். பட் இருந்தாலும் ஆஃப்டர் ஆல் ஒரு 1000 ருபீஸ். அந்த டிவைஸை ஒரு வருஷத்துக்கு அதையாவது மாற்றிக்கணும். இந்த ஒரு வருஷத்தில் மாற்றுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4-5 தடவையாவது அந்த மிஷின் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு இந்த டிவைஸோட லேபுக்கு போய் லேப் டெஸ்ட்டையும், ஒரே நாளில் லேப் டெஸ்ட்டையும் குளுக்கோமீட்டர் டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்து நம்ம மிஷின் கரெக்டாக வேலை செய்தான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டிவைஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த டிவைஸில் இருக்கக்கூடிய 15 to 20% முன்ன பின்ன இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா, இதை அடிக்கடி கேலிப்ரேட் பண்ணி இந்த வேல்யூவில் எனக்கு வர்ற வேல்யூவில் ஒரு 15% முன்னே இருக்கலாம், 15% பின்னே இருக்கலாங்கிறத ஒத்துக்கிட்டு இந்த குளுக்கோமீட்டரை தாராளமாக யூஸ் பண்ணலாம், அதுக்கு இருக்கிற பெனிஃபிட்னால். ஸோ இதுதான் நம்ம குளுக்கோமீட்டரில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள். இன்னொரு விஷயம் அடிக்கடி பார்க்குறேன், வீடியோவில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 6-7 குளுக்கோமீட்டர் எடுத்து வச்சுக்கிறாங்க, ஒரே ஒரு ட்ராப் பிளட் எடுக்கிறாங்க, எடுத்து இந்த 6-7 மிஷின்லேயும் அப்போவே டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் வருது. இப்போ இதில் எந்த மிஷின் நல்ல மிஷின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஒரு தவறான அப்ரோச் இது. எல்லா மிஷினிலையுமே 15 to 20% வித்தியாசம் வரும்னு சொல்லும் பொழுது 6 மிஷினை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? பொதுவாக நம்ம எப்போ கம்பேர் பண்ணுவோம், ஒரு டெஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அந்த பர்ஃபெக்ட் டெஸ்ட் அதை வச்சுக்கிட்டு இந்த 6 மிஷினை அதோட கம்பேர் பண்ணலாம். எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லேபில் டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் அன்னைக்கு இந்த ஃபிங்கர் டிப்லேருந்து எடுத்து பார்த்துட்டு இந்த லேப் டெஸ்ட்டும் இந்த 6 மிஷினில் எந்த மிஷின் கரெக்டாக காட்டுது, அட்லீஸ்ட் கொஞ்சம் பக்கத்துலேயாவது காட்டுங்க, டிசைட் பண்ணலாமல் ஒழிஞ்சு ஒரு டிவைஸோட இன்னொரு டிவைஸை கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேரிசன்கிறது சரியான வேல்யூ கையில் வச்சுக்கிட்டு அதோடு தான் கம்பேர் பண்ணாமல் ஒழிஞ்சு மிஷினை கம்பேர் பண்ணுறதுலாம் தப்பு. இந்த வீடியோவில் இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நம்ம பேசுனது சரியான டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், சரியான கண்டிஷன்ஸ், எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கிறோம், ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணுறோம். இது எல்லாம் பண்ணும் பொழுது வரக்கூடிய இந்த வித்தியாசத்தை பற்றி தான் இப்போ பேசணும். என்னுடைய அடுத்த வீடியோவில் இந்த டிவைஸ்னால் என்ன பிரச்சனை வரலாம், ஸ்ட்ரிப்னால் என்ன பிரச்சனை வரலாம், ப்ரொசீஜர்னால் என்ன பிரச்சனை வரலாம், இந்த பிரச்சனைகளெல்லாம் வராமல் நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.